ஹாய், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸில் 6th சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரியில் எக்ஸாம்பிள் 6.20 தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டின் என்ன, எ கைட் இஸ் ஃப்ளையிங் அட் த ஹைட் ஆஃப் 35 மீட்டர் அபோவ் த கிரவுண்ட். இப்போ வந்து ஒரு பட்டம் பறக்கிறோம். கைட்னா என்னது? பட்டம் வந்து பறக்குறாங்கன்னா அது கிரவுண்ட்லேருந்து 75 மீட்டர் ஹைட்டில் பறக்குது. த ஸ்ட்ரிங் அட்டாச் டு த கைட் இஸ் டெம்பரரிலி டைடு. நமக்கு தெரியும்ல, பட்டத்துமே கயிறு கட்டி தான் பறக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நூலை கட்டி பறக்க விட்டுருக்காங்க. To a point on the ground, the inclination of the string with the ground is 60 degree. இப்போ வந்து எப்படி போகும் அந்த நூல்? கைட்டுக்கு வந்து இப்படி இந்த டைரக்ஷனில் போகுமா? ஹைப்போடெனஸ் மாதிரி ட்ரையாங்கிள் ஹைப்போடெனஸ் இருப்பால, அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனில் போதான் அது 60 டிகிரி இருக்கா. Find the length of the string assuming that there is no slack in the string. No slack in the string, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ ஸ்லாக்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கல்ல, ஸ்லாக்னா இப்படி வளைஞ்சி நூல் இப்படி வளைஞ்சி போக சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த ஒரு வளைவும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்ட மாதிரி போதான். இப்போ வந்து நான் வந்து இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இது ட்ரையாங்கிள் போடுறேன், நமக்கு ஈஸியாக புரியும். நம்மக்கிட்ட எப்போவுமே இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரி சம் போகிறதுக்கு முக்கால்வாசி நேரம் ட்ரையாங்கிள் டயக்ராம் போட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல என்னது, எப்போ என்ன பண்ணணும், போன சம் பார்த்தா எனக்கு தெரியும், ப்ரெக்டிக்கலாக ஒரு கோடு போடுவோம், அப்புறம் என்னது கீழே ஒரு கோடு போடுவோம். இது பேர் தான் கிரவுண்டு. இதுதான் நம்ம தரை இது கீழே இருக்கா, அது பேர் இது பேர் தான் தரை, அதனால் இதுதான் கிரவுண்டு. சரி, இப்போ ஸ்ட்ரிங் வரையணும்ல, ஸ்ட்ரிங் தானே பட்டத்தை பறக்க விடுது, அதனால ஸ்ட்ரிங்கு இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறது தான் என்னது ஸ்ட்ரிங்கு. சரி, இப்போ பாருங்களேன், இந்த கிரவுண்டுலேருந்து ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க? த ஹைட் ஆஃப் த அபோவ் ஆஃப் த கிரவுண்ட். ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. ஹைட் என்னது இங்கே 75 மீட்டர், இதான ஹெச். 70 ஹைட்னா எப்படி எப்பவுமே வெர்டிக்கலாக இருக்கணும், அது என்னது 75 மீட்டர் இருக்குது. அப்புறம் இந்த என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஹைப்போடெனஸோட வரைக்கிறாங்க. இதான ஸ்ட்ரிங், இப்போ இதான் கைட்னு வச்சுக்கலாம், இது வந்து ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். கைட்டு மாதிரி இல்லை, என்ன கண்டுக்காதீங்க. இப்போ என்னன்னா, இதான் அந்த கைட்னு வச்சுக்கிட்டா, இங்கேருந்து இது வரைக்கும் என்ன லென்த்னு கேட்டிருக்காங்க. இதோட ஹைட்டு 75 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நமக்கு இது இந்த வேலைக்கு இருக்கணும். சரி, இப்போ நம்ம நேமிங் கொடுத்தா ஈஸியாக இருக்கும்ல. இது இந்த பாயிண்ட் பேர் ஏ, இந்த பாயிண்ட் பேர் என்னது பியா, பி, இந்த பாயிண்ட் பேர் சி. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன லெட்டர் தோணுதோ அந்த லெட்டர் கொடுக்குங்க. ஏன்னா யார் அந்த லெட்டர் நீங்கள் லெட்டர் எப்படி யூஸ் பண்ணீங்க தான் பார்ப்பாங்க. சரி, இப்போ நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஏபியை ஃபைண்ட் பண்ணணும். சரி, இப்போ வந்து இது என்ன சைடுப்பா, இது ஆங்கிளுக்கு இது இந்த சைடு தான், இது என்ன சைடு, ஆப்போசிட் சைடு. இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங் எந்த சைடு, ஹைப்போடெனஸ் சைடு. இப்போ ஆப்போசிட் ஹைப்போடெனஸ் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு ஆங்கிள் இருக்கா நம்ம கிட்ட இருக்கு, சைன் தீட்டா. அப்போ நம்ம சைன் தீட்டா வச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த சம போட போகிறோம். அப்போது சைன் தீட்டா is equal to என்ன சைடு, ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ். சரி, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். சைன் எத்தனை டிகிரி பா, எலிவேஷன் இருக்கு 60 டிகிரி. அப்போ சைன் 60 டிகிரி which is equal to இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நேமிங் போடுவோம் ஃபர்ஸ்ட். இங்க இது என்ன சைடு, ஆப்போசிட் வந்து ஏசின்னு போட்டுருக்கோம், அப்போ ஏசி. சரி, இது ஹைப்போடெனஸ்க்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம், ஏபி. அப்போ ஏபி. இப்போ என்னது ஏபி தான் தேவை. ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியுமா, தெரியும் 75. அப்போது சைன் 60 டிகிரி which is equal to 75 பை என்னது, ஏபி. சரி, இப்போ சைன் 60 டிகிரியோட வேல்யூ என்னது, எப்போவுமே நான் சொன்னேன் எல்லாவோட தீட்டாவோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் வச்சுக்கோங்க சொன்னேன். சைன் 60 டிகிரி வேல்யூ வந்து √3/2 is equal to 75 பை ஏபி. இப்போ என்ன பண்ணலான்னா, ஏபி அங்கே கொண்டு போயிடலாம், 2 இங்கே கொண்டு வரலாம். சரி, நான் போன சம்லேயே சொன்னேன், ஏபி இந்த பக்கம் தான் என்ன வரும், டிவைடில் இருக்குது. டிவைடில் இருந்தால் இந்த பக்கம் வரப்போ ஈக்குவல் டு அந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளேயில் வரும். அப்போ இது 2 எனக்கு டிவைடில் இருக்குது, அந்த பக்கம்னா மல்டிப்ளேயில் போகும். அப்போது ஏபி √3 is equal to 75 into 2. 75 into 2 என்னது, 75 + 75 equal to என்ன வரும், 150 வருமா. அப்போது 150 ஏபி √3. சரி, இப்போ இந்த √3 என்ன இருக்குது, மல்டிப்ளேல இருக்குது. அங்கே போனால் என்ன ஆகும், டிவைடுக்கு போகுமா. அப்போ டிவைடில் போடலாம். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு 150 பை √3. சரி, நான் போன சம்லேயே சொன்னேன், எப்போவுமே டினாமினேட்டர் என்ன இருக்கக்கூடாது, எந்த ஒரு ரூட் நம்பர்ஸுமே இருக்கக்கூடாது. அதான் இது மேக்ஸோட ரூல்ஸு. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணோம், மேலேயும் கீழே நம்மளால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ √3 into √3 which is equal to என்ன வரும், எப்போவுமே √3யோட வேல்யூ கொஸ்டின் கொடுக்குன்னா நம்ம எந்த சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போது சேர்த்து எழுதிடும், 150 √3 பை √3 into √3 என்னது 3. அப்போ 3 போட்டணும். எப்போவுமே என்னது, ஒரு ரூட்டை ஸ்கொயர் பண்ணாலோ இல்லை அந்த ரூட்டை வச்சு அந்த ரூட்டை மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்கு நடுவில் அந்த உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து என்ன வெளியே வந்துடும். சரி, இப்போ 15 வந்து 3 போகுமா, போகும். அப்போ எத்தனை டைமு
5 டைமு 0 இருக்கனால 0. அப்போது ஏபி இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதுங்க? த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர் 50√3 மீட்டர் அப்படின்னு போடுவீங்க. அவ்வளோதான் சம். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.